வாய்ஸ்ல பாட்டா? செம மேஜிக்கல் வாய்ஸா இருக்கு. யாரு பாடுறது? யாரோ காட்டுவாசி பொண்ணா இருக்கும். நாம அருவிக்கு இந்த பக்கமா தான் போகணும். வாங்க போவோம். மூங்கில் இலை மேல முகம் காட்டும் பனித்துளியே, மூலிகை வாடைக்குள்ள மூச்சு விடும் காட்டுக்கிளியே. சார், அந்த பக்கம் பாதை மாதிரி போவாதீங்க. பச்சை மலை உச்சியில பச்சிலைய தேடுறேனே, உசிரை காக்கும் மாயம் செஞ்ச காத்துல நான் தூவினேனே. எங்க சொன்னா கேளுங்க. நில்லுங்க சார். என்னடா இவங்க எங்கிருந்தா வந்து இவனுங்க சேர்ந்தானுங்க? நமக்கு வேற தலைவலியை கொடுக்கறானுங்க. போயிட்டே இருக்காங்க. இவங்களை என்ன பண்றது? இவங்களை என்னடா பண்றது? நாமளும் போவோம். வேரெடுத்து நீர் கலந்து நோவு தீர்க்கும் நேரத்தில காட்டு மல்லி பாட்டு கேட்டா காயமெல்லாரிடுமே. மண்ணுக்குள்ளே நீர் இருக்கு, மரத்துக்குள்ளே நீர் இருக்கு, மனுஷனோட மனசுக்குள்ள ஏக்கம் என்ன சொல்லுறீரே. சுடுநெருப்பு சுட்டாலும் மூலிகைக்குள் குளுமையுண்டு, உடம்புல உள்ள வலிய காட்டிலும் சிறு வலிக்கும் மருந்திருக்கு. பச்சை மலை உச்சியில பச்சிலைய தேடுறே, உசிரை காக்கும் மாயம் செஞ்ச காத்துல நான் தூவிரே. அததானே காட்டு மல்லி. காட்டு மல்லி. இங்க என்ன பண்றீங்க நீங்கெல்லாம்? இங்க எப்படி வந்தீங்க? உங்களெல்லாம் பார்த்தா அருவிக்கு குளிக்க போற மாதிரி தெரியுது. அது உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? மதி, இவ பேரு காட்டுமல்லி. இவளோட அம்மா தான் நமக்கு ரெசார்ட்ல சமையல் செஞ்சு கொடுக்கறாங்க. நான் இவள ரெசார்ட்ல பாத்திருக்கேன். ஓஹோ, நீதான் அந்த காட்டு மல்லியா? உங்க அம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. மாப்ள, நம்ம வீட்ல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் பொம்பளைங்க இப்படித்தான் போல. அக்கம் பக்கத்து டீடைல்ஸ் எல்லாம் எப்படியோ கலெக்ட் பண்ணிடுறாங்க. நீ ரொம்ப நல்லா பாடுற காட்டுமல்லி. உன் பாட்டை கேட்டுதான் நாங்க இந்த பக்கமே வந்தோம். ஆமா, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம சோர்ந்து போய் நின்னுக்கிட்டு இருந்தோம். உன் பாட்டு எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துருச்சு. எங்களை அப்படியே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருச்சு தெரியுமா? உன் குரல் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருந்தது. எங்கேயோ போய்கிட்டு இருந்த நாங்க இங்க வந்துட்டோம். காட்டுவாசி பொண்ணுதான் பாடுதுன்னு கைடிங் சொன்னது கூட நம்பாம தான் நாங்க வந்தோம். ஆனா தேடி வந்து அங்க எல்லாரையும் அசத்திட்டுமா நீ?